நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா யூடியூப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூடியூப்பை பயன்படுத்தாதவங்களே இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த யூடியூப்பில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அந்த செட்டிங் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்டான செட்டிங். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த யூடியூப். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல, அதுவும் யூடியூப் அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை அப்படியே தூக்கி நீங்கள் யூடியூப்ல ஒரு கூகுள் ஐடியை பயன்படுத்திருப்பீங்களா, அந்த கூகுள் அக்கௌண்ட்ல இதை செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், லாங் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இது அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அதுலேயே ஒரு முக்கியமான ஒரு செட்டிங். இந்த செட்டிங்கை நீங்கள் தெரியாதனமாக கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஏற்படும். அது என்ன அப்படி கேக்குறீங்களா? நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போலாம். நீங்க உங்க ஆண்ட்ராய்டு போன்ல யூடியூபை பயன்படுத்தும் போது யூடியூபோட ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி ஒரு மெசேஜை நீங்க பாக்குறீங்களா? எந்த மாதிரி மெசேஜ், அதைத்தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதை டைரக்டா உங்களுக்கு காட்டணும்னா கண்டிப்பா இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் பேசிக் லெவல்ல இருந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், யூடியூபை ஓபன் பண்றோம். யூடியூபை ஓபன் பண்ணா டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜ் ஆல் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கூகுள் ஐடியை நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒன்று நான் சூஸ் பண்ண போறேன். சாதாரணமா பாத்தீங்கன்னா யூடியூபோட ஹிஸ்டரியை, யூடியூபோட அப்ளிகேஷனை நீங்க டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரெண்டு செட்டிங்கையும் கூகுளோட அக்கௌண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க யூடியூப்ல எந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ அந்த அக்கௌண்ட்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா சேவிங் யுவர் யூடியூப் ஹிஸ்டரி, ஆட்டோ டெலிட், இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. அதுக்குள்ள போனோம்னா யூடியூப் ஹிஸ்டரியை நீங்க டர்ன் ஆன் பண்ணலாம், டர்ன் ஆஃப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அதோட சேர்த்து சப் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோஸ் யூ வாட்ச், சர்ச்சஸ் ஆன் யூடியூப், ரெண்டு விஷயங்களும் நீங்க பண்ணலாம். பண்ணும்போது அதுவும் சேவ் ஆகும். அதாவது நீங்க யூடியூப் வீடியோவை பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி யூடியூப்ல முக்கியமான விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்க. அதை எல்லாத்தையும் யூடியூப் ஹிஸ்டரியிலே நீங்க பார்க்கலாம், என்ன பார்த்தீங்கன்ட்டு. ஸோ இப்போ மேட்டருக்கு நான் வரேன். இப்போ உங்களுக்கு இது பிடிக்கல நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே யூடியூப் ஹிஸ்டரியை உடனே டர்ன் ஆஃப் பண்ணுவீங்க. அப்படிதானே? பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல சின்ன மெசேஜ் வரும், அதை நீங்க படிச்சு பாத்துங்க. பாஸ் யூடியூப் ஹிஸ்டரி, தற்காலிகமா நீங்க யூடியூப் ஹிஸ்டரியை நிறுத்தி வைக்கிறீங்க. ஸோ கீழே பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்துருச்சு பாட்டம் ரைட்ல, அதுல பாஸ் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா செட்டிங் இஸ் ஆஃப் அப்படின்னு, நாட் சேவிங் நியூ யூடியூப் ஹிஸ்டரி. இனி வரக்கூடிய அந்த சர்ச்சஸ், அதுக்கப்புறம் வாட்ச் வீடியோஸ் எதுவுமே இந்த கூகுள் அக்கௌண்ட்ல சேவ் ஆகாது. அதுதான் இதுல மெசேஜ் வந்திருக்கு. ஸோ காட் இட், அவ்வளவுதான். ஸோ நம்ம முடிச்சிட்டோம். நம்ம யூடியூப் ஹிஸ்டரியை டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம முழுமையா வெளியே வந்துரும். சரிங்களா? இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். யூடியூப் ஹிஸ்டரியை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் நீங்க டைம் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் யூடியூப் அப்ளிகேஷனை ஓபன் பண்றீங்க. பாத்தீங்களா, யுவர் வாட்ச் ஹிஸ்டரி இஸ் ஆஃப். இந்த மாதிரி உங்களுடைய யூடியூபோட ஹோம் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். நீங்க யூடியூபோட ஹிஸ்டரியை டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்க யூடியூபோட ஹோம் பேஜ்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்து நீங்க தவிர்க்கணும்னா கண்டிப்பா யூடியூப் ஹிஸ்டரியை நீங்க ஆன் பண்ணியே ஆகணும். அதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்டேட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டச் பண்ணி இல்ல டர்ன் ஆன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும், யூடியூபோட ஹோம் பேஜ்ல மறுபடியும் ரெக்கமெண்டட் வீடியோஸ் ஃபுல்லா உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆயிடும். நண்பர்களே, யூடியூப் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க யூடியூபோட ஹிஸ்டரியை டர்ன் ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பை மிஸ்டேக் நீங்க யூடியூபோட ஹிஸ்டரியை டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க யூடியூப் ஓபன் பண்ணும்போது ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி செட்டிங் வந்துச்சுன்னா சிறிய குழப்பம் இருக்கும். ஸோ அதுக்குண்டான ரிசல்ட் தான் இதுதாங்க. ஸோ யூடியூப் ஹிஸ்டரியை ஆல்வேஸ் ஆன் பண்ணி வச்சா மட்டுமே யூடியூபோட ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பா ஒரு டீட்டெயிலான விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். எதனால இப்படி உங்க யூடியூப்ல டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.